அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ! இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டுப்போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்ந்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தழுகிற அமளியான கடலலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்புள்ளவனவைகளை பேசும், தற்பொழிவைக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவியில்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காக அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ராஜாமுக்கு நன்றி 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் ஓமைகளை குறித்து தொடர்ந்து எங்களோடு பேசின தேவன் ஆண்டவரே, இந்த புது மாதத்தில் இந்த யூதா நிருபத்திலிருந்து ஆண்டவரே தொடர்ந்து வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். வசனத்தின் வெளிப்பாட்டை தருவீராக. ஆவியானவரே, வேதத்தின் ஆசிரியரே, வேதத்தை எழுதி கொடுத்தவரே, ஒவ்வொரு வசனத்திலும் ஆழத்தை, ஒவ்வொரு வசனத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு புரிந்து வண்ணம் பரிசுத்த ஆவியானவர் போதிப்பீராக. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் இந்த கால வேளையில் வரவில்லை ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வசனம்தான் எங்களுக்கு ஆறுதல் ஆண்டவரே. இந்த 25 வசனத்தில் ஆண்டவரே எத்தனை செய்திகள் பேச உம்முடைய விருப்பமோ ஆவியானவர் விருப்ப பிரகாரம் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படி நம்ம உட்காருவோம். மிகவும் பிரியமானவர்களே, இந்த 25 வசனத்தை திரும்ப வீட்டில் போய் நீங்கள் படிங்க. படிப்பது மாத்திரமல்ல, இப்போ கடன்னு படிச்சிட்டோம். அந்த வசனங்களெல்லாம் நல்லா என்ன செய்யுங்க, நீங்கள் தியானிங்க. ஒவ்வொரு வசனத்தையும் 25 வசனத்தையும் ஒவ்வொரு வசனமாக இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன காரியம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் தியானிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை இந்த புத்தகத்தினுடைய, ஏன்னா இப்போ நான் சொல்லிடுவேன் இந்த புத்தகத்தினுடைய முகவரை, இது யூதா எழுதினார், இதனுடைய காரியங்கள் எல்லாம்
ஏன்னா சபை எல்லாரும் தெரியணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்போ ஒரு சிலர் தான் நம்ம வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஓரளவு எல்லாரும் வருவாங்க. அப்போ தெரிஞ்சால் நான் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை அதனுடைய முகவரியை நான் சொல்லுகிறேன். இப்போ ஒரே ஒரு வசனத்தை வாக்குத்தத்தமாகவும் தியானமாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 24, 25 ஒருத்தர் வாசிக்கலாம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புத்தகத்தை யூதா எழுதின, அவரே போட்டிருக்கார், யூதா எழுதின பொதுவான நிருபம். இவர் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர். அதை குறித்து அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை என்ன விளைவாக தெரியும். இப்போ சுருக்கமாக நான் சொல்லிட்டேன். இயேசு கிறிஸ்துக்கு பிறகு மரியாளுக்கு நிறைய சகோதரர்கள் இருந்தார்கள், யாக்கோப்பு, யூதா என்ன மற்றவர்கள்லாம். அதில் ஒருவர் தான் இந்த யூதா. இந்த 25 வசனத்தில் மிக அருமையாக நேர்த்தியாக ஒவ்வொரு வசனமும் முத்தான வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமைகளை குறித்து நம்ம தியானித்தோம். இன்னும் நிறைய 40 வரைக்கும் இருக்கு. இன்னும் நிறைய எனக்கு தியானிக்க இன்னும் 40 செய்தி கொடுக்க எனக்கு ஆசை தான். அது பின்னாடி அப்பப்போ வரும்போது சில காரியங்களை உதாரணத்தை கூட அதை தியானிக்கலாம். அதனால் இந்த மாதத்திற்கென்று தேவ சமூகத்தில் காத்திருந்தும் போது இந்த நிருபத்தின் 25 வசனத்தை தியானிக்க போகிறோம். இதில் நிறைய செய்திகளை தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு தலைப்பாய் ஒவ்வொரு இதாக. இன்னைக்கு கால நேரத்தில் வலுவாதபடி காக்கிறவர். ஒரு அல்லையா சொல்லாமா? உங்களையும் என்னையும் எப்படி வலுவாதபடி காக்கிறவர். பழமொழி கூட சொல்லுவாங்க, யானைக்கு என்ன செய்யும்? அடிசரம். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்ம எல்லாம் நிற்கிறோம், விசுவாசத்தில் நிற்கிறோம். பொதுவான ரிச்சிப்பை குறித்து தான் அவர் எழுதுறதுக்காக அந்த நிருபத்தை எழுதினாரு. ஆனால் அதை பார்க்கிலும் விசுவாசத்தை குறித்து, ஏன்னா அந்த நாட்களில் கள்ள உபதேசம் அதிகமாக இருந்தது. அந்த கள்ள உபதேசத்தை சரி செய்வதற்காக தான் இந்த தேவ மனுஷன் யூதா இந்த 25 வசனத்தில் நிறைய காரியத்தை எழுதியிருக்கிறார். அது வர நாட்களில் தியானிக்கலாம். இன்னைக்கு நம்ம தியானத்தினுடைய காரியம் வலுவாதபடி நம்மளை காக்கிறவர். இதை வச்சுட்டு இப்போ நீங்கள் ஒத்த வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கலாம். சரி, இதிலே ஒரு வசனத்தை பார்க்கலாம். 6வது வசனத்தை படிங்களே. அங்கே வலிவு போன ஒரு காரியத்தை அங்கே எழுதுகிறார். 6வது வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள். அதான் லூசிபரோட சேர்ந்து ஆயிரக்கணக்கான தூதர்கள் வலுவி. அந்த வார்த்தை தான் நான் அடிக்கடி இந்த செய்தியில் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அங்கே தான் இருந்தாங்க, தேவனோடு இருந்தாங்க, ஆராதித்தாங்க. கேப்ரியல் அங்கே தான் இருந்தார், மிகாவேல் அங்கே தான் இருந்தார், லூசிபர் இவங்க தான் பிரதான தூதர்கள். அதுக்கப்புறம் நான் சேராபீன்கள், கேருபீன்கள், பரலோகத்தில் அவங்களுக்கு வெளிப்படுத்தல் விசேஷம்லாம் படித்தா தெரியும். அதோடு கூட ஆயிரக்கணக்கான தூதர்கள் எப்பொழுதும் ஆராதித்தார்கள். இன்னைக்கும் மிகாவேல் பரலோகத்தில் இருக்கிறார், தூதர்கள் இருக்காங்க. இன்னைக்கும் கேப்ரியல் பைபிள் காலத்தில் அப்பப்போ அவர் வந்துட்டு மெசேஜ் கொடுத்துட்டு போனாலும் இன்னைக்கும் கேப்ரியல் அங்கே இருப்பாங்க, நான் நம்புகிறேன். இன்னைக்கும் கோடிக்கணக்கான தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு குரூப்பு வலிவி விழுந்தார்கள். அந்த வலிவிங்கிற வார்த்தையை நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அந்த வலிவி விழுந்த தூதர்களை மீட்பதற்காக இயேசு வரல. முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் வலிவி விழுந்தாங்க, ஆண்டவரை விட்டு. அதான் பின்வாங்கி போறது, வலிவி விழுந்தாங்க. அவர்களை தூக்குவதற்காக, மீட்பதற்காக, மனுகுலத்தை மீட்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஒரு அல்லையா சொல்லாமா? அவர் வலுவாதபடி காக்கிறவர். ஒரு மனுஷன் வலிவி கெட்டு போகிறத, பின்வாங்கி போகிறத ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. இந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, வலுவாதபடி உங்களை காக்கவும். எதுக்காக காக்கிறார்? 24 பாருங்க. தமது மகிமையுள்ள
அந்த சன்னிதானத்திலே எப்படியா மிகுந்த மகிழ்ச்சியோட. அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? இந்த 25 வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க டெய்லி மற்ற முன்னாடியெல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகளை படிக்க சொன்னேன். இப்போ ஒரு அதிகாரம் இப்படியே கொடுங்க பாஸ்டர், ஈஸியா இருக்கும். 25 வசனத்தை நான் டெய்லி 25 வசனத்தை இந்த மாதம் முழுவதும் நீங்க படிச்சு தியானிக்கணும். அப்படி நீங்க படிச்சு தியானிச்சு வந்துட்டீங்கன்னா, நான் தியானிச்சு கொடுக்கும்போது அந்த செய்தியை ரிசீவ் பண்றதுக்கு உங்களுக்கு என்னவா இருக்கும்? மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். அதனால இந்த ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு மற்றதை படிக்காம இருக்காதீங்க. மற்ற வழக்கமா படிக்கிறத படிச்சுட்டு ஒவ்வொரு அதிகாரமா ஒரு வசனத்தை ஒன்னா வசனத்தை படிச்சீங்கன்னா அதை அப்படியே தியானிங்க. அது மாதிரி இப்போ 24 25 தான் தியானிக்கிறோம். அது மாதிரி நீங்க தியானிங்க, உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக. அப்போ உங்களையும் என்னையும் இப்போ சில மாசுகள் இருந்தாலும் அந்த மாசற்றவர்களாய், கரையற்றவர்களாய், திரையற்றவர்களாய் நிறுத்த அவர் எப்படிப்பட்டவரா? அவர் வல்லமை உள்ள தேவன். அந்த வல்லமை உங்களை என்னை கீழே விழாது. ஒரு முறை ஒரு வாலிபன் வந்து இப்படி கேட்டான். என்ன கேட்டான்னு சொன்னா, பாஸ்டர், என்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையில நிலைச்சு நிற்கவே முடியல, பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பாவம் செய்யறேன், வலிவி நான் விழுந்து போகிறேன், நான் விழாதபடி இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாஸ்டர் சொன்னாரு, சூரியனை பார், சந்திரனை பார், நட்சத்திரங்களெல்லாம் பார், அதெல்லாம் வலுவாதபடி, அதெல்லாம் அந்தரங்கத்துல எப்படி இருக்குதான், அப்படி சுத்தி சுத்தி அப்படி என்னது, சூரியனை சுத்தி எல்லா கோள்களும் நட்சத்திரங்களும் என்ன செய்யுது, வலுவாதபடி அதன் பாதையில கரெக்டா என்ன செய்யுது, அதெல்லாம் சுத்தி வர செய்கிற தேவன் வலுவாதபடி, கீழே விழாதபடி. இன்றைக்கு சூரியன் கீழே விழல, அந்தரங்கத்தில் தான் இருக்கு. இன்னைக்கும் சந்திரன், சூரியன், இன்னும் நட்சத்திரங்கள் கோடிக்கணக்கான, சூரியனை விட கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள்லாம் பெருசா இருக்கு. அதையெல்லாம் அந்தரங்கத்தில், பூமி அதே பேர் தான் அந்தரங்கத்தில் சுத்துகிறது. அதையெல்லாம் கீழே விழாதபடி சுற்றி வருகிற அதன் காலத்தில் நேர்த்தியா செய்கிற தேவன், சுற்றி வருகிற தேவன் உன்னையும் விழாதபடி என்ன செய்வார்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவன் அந்த கேள்வியை கேட்கல வாலிபன், நிச்சயமா என்னையும் விழ விட மாட்டார். அப்படியே நான் தவறி விழுந்தாலும் திரும்ப என்னை என்ன செய்வாரு, தூக்கி என்ன செய்வாரு, நிறுத்துவார். அதே போலதான் கிறிஸ்தவ மார்க்கத்துல நீங்க எத்தனை வருஷம், 25 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், இப்படி நீங்க பல வருஷங்கள் இருக்கலாம். ஐயோ நான் வலிவி போயிருவனோ, ஐயோ நான் பின்வாங்கி போயிருவனோ, கடைசி வரை அந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல நான் உறுதியா நிலைப்பேன்னு சொல்லலாம். ஆனா இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, தீர்க்க தரிசன செய்தி, வலுவாதபடி உங்களை காக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். அந்த தமது மகிமையுள்ள அந்த சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட, சந்தோஷமா, ஏன்னா விழும்படி உங்களை தூக்கி எடுத்தா. நீங்களும் நானும் வலிவி விழுந்த உளையான சேற்றில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்த பாவ குழியில இருந்தோம். ஆண்டவர் அந்த குழியிலிருந்து நம்மளை தூக்கினார். திரும்ப எப்படி நம்மளை வலிவி விழும்படி செய்வார்? நிச்சயம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். சில ஒத்த வசனங்கள், சங்கீதம் 17 எடுங்க. யூதாவை நீங்க இது ஒரு வசனத்தை வாசிச்சிட்டோம், அதுதான் வசனம். கடைசியா வாசித்து அப்புறம் முடிச்சிடலாம் அந்த வசனத்தை. இப்ப சங்கீதம் 17 சங்கீதம் அப்படி எடுத்தீங்களா? சங்கீதம் 17 15வது வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை, சிஸ்டர் 5, நான் 15ன்னு சொல்லிட்டேன், 5. சங்கீதம் 17 5 பார்த்தீங்க, வலுவாதபடி. 15 5, என் காலடிகள், தாவீது சொல்றாரு, என் காலடிகள் வலுவாதபடி. அந்த வலுவாதபடி காக்கிறவர் தான் தியானம். தாவீது பிராக்டிக்கலா சொல்றாரு, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நான் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். தாவீதுனுடைய நடைகள் ஒரு நாள் வலிவி விழுந்தார் பச்சைபால் விஷயத்துல. அந்த ஒரு விஷயத்தை தவிர தாவீது வலிவி விழவே இல்லை. இந்த ஜெபம் அவரை காத்தது. சங்கீதம் 17 5, என் காலடிகள் வலுவாத படிக்கு என் நடைகளை என்ன செய்யும், ஸ்திரப்படும். இப்ப பாருங்க, நடந்து போறோம், திடீர்னு தடிக்கி நீங்கள் நானும் சில நேரத்தை விழுந்துட்டோம்னா யாராவது ஒருத்தர் வந்து தூக்கி விடுவாங்கன்னு காத்துட்டு இருக்கோமா? சொல்லுங்க. தப்புன்னு ஏந்திரிச்சு என்ன செய்யறோம், தூசி என்ன செய்யறோம், தட்டிடுறோமா இல்லையா? இல்ல கீழே விழுந்துட்டு அப்படியே கிடக்கிறோமா? சொல்லுங்க. நம்ம விழல, நான் இயற்கையா சொல்றேன். இப்ப நடந்து போறோம், ஒரு கல்லு தடுக்குது, கல்லு தடி கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து தூக்கணும்னா, அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில சில நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுகிற சூழ்நிலை வரும். அப்படி விழுந்துட்டோம்னா விழுந்த இடத்துலயே கிடக்கூடாது. இன்னொருத்தர் வந்து நம்மளை தூக்கி விடணும்னு காத்திருக்க கூடாது. உடனே என்ன செஞ்சிடணும், எழுந்துடணும்.
ஆவியானவர் உணர்வை தருவார். எலும்பு மகனே, நீ விழுந்த இடத்திலே கடக்க கூடாது, நீ எழும்புன்னு சொல்லி நம்மளை எழுப்புகிறவர். தாவீது சொல்லுகிறார், என் காலடிகள் வலுவாதபடி என் நடைகளை என்ன செய்யும்? ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. இதே தாவீது, இன்னைக்கு தாவீதை தான் தியானிக்க போகிறோன்னு நிறையா இருக்கலாம். இது தொடர் செய்தியை பின்னாடி கேட்கலாம், நேரம் நமக்கு மிக குறைவாக இருக்கிறது. சங்கீதம் 94 எடுங்க. சங்கீதம் 94. வலுவாதபடி, அது ஒரு பெரிய செய்தி. வலுவாதபடி காக்கிறவர். இன்னைக்கு தாவீதை மாத்திரம் தான் நம்ம தியானிக்க போகிறோம் நேரத்தை கருதி. சங்கீதம் 94:18 தாவீது சொல்லுகிறாரு, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிரதர், சிஸ்டர், அன்பு சகோதரனே, சகோதரியே, இப்படியே நம்ம ஸ்டெடியா கிறிஸ்தவ வாழ்க்கையில போயிட்டு இருக்க முடியாது. சில நேரம் சறுக்கல் வரும். நான் உலகப்புறம் சறுக்கல் சொல்லல, ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பின்மாற்றம், பேக் சைடு, சில விழுகை, சில காரியம் வரும். அப்படி விழும்போது இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம், என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்ன செய்து. அப்ப கிருபையினால தான் நீங்க உங்க கால்களை என் கால்கள் வலுவாதபடி நம்ம கால்களை மான் கால்களை போல ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல சத்தமா சொல்லலாமா? ஆமா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது, அவங்க அநேக தரம் என்ன செஞ்சாங்களாம்? வலிவி விழுந்தாங்க. இதே பக்கத்துல 95:10 கூட பாருங்களே, 40 வருஷமா நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வலிவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி வலிவி போக ஆண்டவர் விரும்பல. 6 லட்சம் புருஷர்களும் வலிவி போகாம தான் அந்த கானானுக்கு போகணுங்கிறதா ஆண்டவருடைய என்னது சித்தம். ஆனா 2 பேர் வலிவி போகல. அவங்க தான் யோசுவா, காலேப். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவங்க தான் யோசுவா, காலேப். அதே மாதிரி தான் நீங்க. 1000 பேர் வலிவி பின்வாங்கி போனாலும் நீங்க வலிவி விழக்கூடாது. அந்த வலிவி விழுந்தவங்களை, பின்வாங்கி போனவங்களை வலிவி, இந்த வசனத்தின் பிரகாரம் 40 வருஷமா அந்த சந்ததியை அரசித்து அவர்கள் வலிவி போகிற இருதயம், அந்த வலிவி போகிற இருதயம் இருந்ததுனால தான் அவங்க வலிவி விழுந்தாங்க. ஆனா அவங்களும் வலுவாதபடி காக்க தான் ஆண்டவர் பஸ்காவை ஆட்டுக்குட்டி அடிச்சு விடுதலை ஆக்கினார். புருஷர் மாத்திரம் 6 லட்சம். அதுல 2 பேரை தவிர அத்தனை பேரும் வலிவி விழுந்தார்கள். அதனாலதான் அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க அவங்க முடியல. அதனால எத்தனையோ பேர்கள் உலகத்துல, சில ஊழியர்கள் வலிவி விழுந்திருக்கலாம், சில விசுவாசிகள் பின்வாங்கி போயிருக்கலாம். விழுந்தவர்களை அல்ல, எழுந்து நிற்கிறவர்களை, இயேசுவை பார்த்து வலிவி விழாதபடி வெற்றியாக ஓடின ஓட்டத்தை பார்த்து நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஓடணும். அப்படியே தப்பி தவறி வலி விழுந்தாலும், வலிவி கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து கிருபை தாங்கும். நம்ம வலி விழாதபடி என்ன செய்யணும்? நம்ம ஓடணும். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 30:21. அப்ப நீங்களும் நானும் சில நேரம் கரெக்டான வழியில தான் போறோம். சில நேரம் வலதுபுறம் சாயும் போது, வாசிங்க பிரதர், சில நேரம் இடதுபுறமா சாயும் போது, பார்த்தீங்களா, வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அப்ப நம்ம ட்ராக் கரெக்டா போயிட்டு இருக்கோம், தேவனை நோக்கி, பரலோகத்தை நோக்கி. அந்த ட்ராக்கை விட்டு நம்ம வழி விலக செய்ய சில நேரம் வலதுபுறம் சாய்வோம், சில நேரம் என்ன செய்வோம்? இடதுபுறம் சாயும். அப்படி வலதுபுறம் சாயும் போது, இடதுபுறம் சாயும் போது கரெக்டா ஆவியானவர் என்ன செய்வாரு? வழி இதுவே, மகனே சாயாத, நீ விழுந்துருவ, நீ பின்வாங்கி போயிருவ. இடதுபுறம் சாயாத, பின்வாங்கி போயிருவ, வழி விழுந்து வைக்க வலிவி விழுந்துருவ. ஆனா வழி இதுதான், இந்த வழியில என்ன செய்ய நடந்து சொல்லி உங்கள் காதுகள் உங்கள் சத்தத்தை என்ன செய்யும்? கேட்கும். அப்ப ஆவியானவர் நமக்குள் இருந்து வசனத்தின் மூலம் பேசுவார். அதனாலதான்
சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு என்னது வெளிச்சம். அப்ப வலிவு விழாதபடி வேத வசனம் தான் உங்களையும் என்னையும் சரியான பாதையில் என்ன செய்யும், ஆவிக்குரிய பாதையில் என்ன செய்யும், முன்னேறி நடத்துவதற்கு இந்த காரியம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. வேத வசனம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதே சங்கீதத்தில் இன்னொரு சங்கீதத்தில் ஒரு வசனத்தை, இன்னும் 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் நேரத்தை கருதி. சங்கீதம் 18 எடுங்க. இதெல்லாம் இந்த வலிவு விழாதபடி இருப்பதற்கு இதெல்லாம் ஒத்த வசனங்கள். சங்கீதம் 18. அப்ப வலிவு விழாதபடி இருக்க ஆண்டவர் என்ன செய்யறாரா? 36 பாருங்களே, தாவீது சொல்றார். இன்னைக்கு தாவீதை தான் தியானிக்கிறோம். அவர் சொல்றாரு, தாவீது, சங்கீதம் 18 தாவீதின் சங்கீதம். அவர் சொல்றாரு, என் கால்கள் வலுவாதபடிக்கு, அந்த வார்த்தை வருதுங்களா, என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை என்ன செஞ்சு அகலமாக்கினேன். ஆண்டவர் மாத்திரம் நடக்கிற வழியில் அகலமாக்கலன்னா உங்க கால்களும் என் கால்களும் வலிவு என்ன செஞ்சிருக்கும், விழுந்திருக்கும். அதனால என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை என்ன செய்யுங்க, அகலமாக்குங்க ஆண்டவரே. அகலம் ஆக்கலன்னா நான் சறுக்கி விழுந்துருவேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில். நான் உலகப்பரான வலிக்கு விழுறத சொல்லலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றம், பேக் சைடு வலிவு விழுகிறது, அதை சொல்றேன். நான் வலிவு விழக்கூடாது ஆண்டவரே. வலுவாதபடி எங்களை காக்கிறவரே, தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாஸ்டர்களா நிறுத்த வல்லமை உள்ளவரே. இதுவரை இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, வலிவு விழுவதற்கு எத்தனையோ சான்ஸ் வந்தது. ஆனா எங்களை வலுவாதபடி காத்த எங்கள் அன்பு தெய்வமே, இன்னும் வலுவாதபடி எங்களை காண்பின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை கூட அப்படி திருப்பலாமா? சங்கீதம் 73. இதெல்லாம் வலிவு இல்லாதபடி இருப்பதற்கு முத்தான வசனங்கள். என்னதானு நீங்க நினைக்க வேண்டாம். வசனத்தை மட்டும் என்னைக்கும் அற்பமா நினைக்கவே கூடாது. இது தெரிஞ்ச வசனம் தானே, இது தெரிஞ்ச செய்தி தானேன்னு சொல்லி வசனத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் கனவீனப்படுத்தக்கூடாது. வசனத்தை கனவீனப்படுத்தணும்னா நீங்களும் நானும் கர்த்தரை கனவீனப்படுத்துகிறோம். ஏன்னா வார்த்தை தான் தெய்வம், தெய்வம் தான் என்ன அது வார்த்தை. அடிக்கடி நான் சொல்லுவேன், மூத்த ஊழியக்காரர் சொன்னது. அப்ப வார்த்தையை நம்ம தேவ வார்த்தையாகவே ஏற்றுக்கொள்ளணும். சங்கீதம் 73 1 2 ஒருத்தர் படிங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு? நல்லவராகவே இருக்கிறார். ஆனா ஆசா சொல்றாரு, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் சற்றே என் அடிகள், என்னை கவனிக்கிறீங்களா? இங்க கவனிங்க, குறிப்பெடுத்துட்டு என்னை கவனிங்க. கீழே பார்த்துட்டு இருக்க கூடாது, குறிப்பெடுத்துட்டு கவனிக்கணும். என் அடிகள், என் கால்கள் தள்ளாடுதலுக்கும். உங்க தள்ளாடுகிற கால்களை என்ன செய்வார்? ஆண்டவர் பலப்படுத்துவார். இன்றைக்கு தள்ளாடி போயிருக்கீங்களா அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில்? என்னால பாஸ்டர் நிலைச்சு நிற்க முடியல, விசுவாசத்துல விழுந்து விழுந்து நான் எழுந்திருக்கிறேன், நான் விழுந்து விடுவேனோ, நான் பின்வாங்கி போயிருவேனோ அப்படின்னு நீங்கள் ஒரு சில நேரத்தில் எண்ணங்களோட வந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, 1ஆம் தேதி ஆண்டவர் சொல்லுகிறார், வலுவாதபடி உங்களை என்னை காக்கிறவர். நல்ல கரங்களை போய் தலையிலையா சொல்லாமா? நல்ல சத்தமா இல்லையா சொல்லலாமா? ஆசா சொல்லுகிறார், என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. அப்ப உங்க கால்களையும் என் கால்களும் சறுக்குனது உண்மை, யாரும் இல்லங்க முடியாது. பாஸ்டர் சறுக்காம நான் கரெக்டா நடந்தேன்னு சொல்லவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனையோ தரம் சறுக்கணும். ஆனா இந்த வசன பிரகாரம் என் அடிகள் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிற்று. அப்படி தப்பினதுனால தான் இன்றைக்கு ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதனால என் அன்பு தேவ பிள்ளைகளே, வலுவாதபடி காக்கிறவர். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி எழுந்து ஜெபிக்கலாம். சங்கீதம் 26 எடுங்க. தாவீதுடைய சங்கீதம் இவ்வளவும், இது ஆசா சங்கீதம் ஒத்த வசனம். சங்கீதம் 26 எடுங்க. அப்ப கால் வலுவாதபடி இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சங்கீதம் 26 எடுத்துட்டீங்களா? 12வது வசனம். இப்படி இருந்தா நம்ம கால் வழுக்கவே வழுக்காது. என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபைகளிலே நான் என்ன செய்வேன்? கர்த்தரை துதிப்பேன். அப்ப செம்மையான இடத்துல நம்ம நின்னுட்டோம்னா நம்முடைய கால் என்ன செய்யாது?
சறுக்கவே சறுக்காது. இதுவும் தாவீதின் சங்கீதம் தான். என் கால் செம்மையான இடத்துல, அப்ப சரியான இடத்துல வசனத்தின் பிரகாரம் நம்ம நடந்துட்டோம்னா, வழி வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போது வழி இதுவேன்னு சொல்லி ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டுட்டோம்னா நம்ம கால் சறுக்கவே சறுக்காது. அப்படியே தள்ளாடினாலும் கால் சறுக்குது என்று நினைக்கும் போது அப்படி கிருபை உங்களை என்ன செய்யும்? தாங்கிரும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனா அந்த வழியெல்லாம் அது மரண வழிகள். அப்ப நம்மளை வலுவாதபடி நம்ம கால்களை மான் கால்களை போல மாற்றுகிற அவர் தேவனாய் அவர் இருக்கிறார். நம்ம காலை உறுதிப்படுத்துவார். சங்கீதம் 42 கூட படிக்கலாம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி. அந்த கண்மலை தான் கிறிஸ்து. பிரதர், நீங்களும் நானும் கண்மலையாகி கிறிஸ்துவில அஸ்திபாரத்தில் அந்த வார்த்தையில கட்டப்பட்டு கண்மலையின் மேல நின்றோம்னா நம்ம அடிகளை கத்தர் என்ன செய்வாரு? உறுதிப்படுத்துவார், ஸ்ட்ராங் பண்ணுவார். சரிக்கு விழவே மாட்டோம், வலிவு விழாதபடி காக்கிறவர். இதான் ரகசியம். ஒரு காலத்துல நீங்களும் நானும் பயங்கரமான குழியில இருந்தோம், உளையான பாவ சேற்றில் இருந்தோம். கத்தர் அங்கிருந்து கத்தர் என்ன செஞ்சாரு? தூக்கி எடுத்து கால்களை கண்மலையின் மேல என்ன செஞ்சாரு? நிறுத்தி உங்க அடியை என் அடிய பாதத்தை என்ன செஞ்சாரு? உறுதிப்படுத்தினார். இதுதாங்க வலுவாதபடி இருப்பதற்கு காரணம். தாவீதினுடைய வாழ்க்கையில் அந்த பச்சைபால் விஷயத்துல வலிவு விழுந்தார். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில வலிவு என்ன செய்யல? விழவே இல்லை. அதற்கு காரணம் தாவீது அந்த கிருபையை சார்ந்து கொண்டார். அதான் முக்கியமானது இந்த செய்தியினுடைய சாராம்சம். நீங்களும் நானும் வலிவு இல்லாதபடி இருக்கணும்னா கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும். ரெண்டாவது, வலிவு விழாதபடி இருக்கணும்னா வசனம் தான் நம்மளை வலிவு விழாதபடி நம்ம சரியான பாதையில் நடத்தும். கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். ரெண்டாவது. அடுத்து, வலிவு விழாதபடி இருக்கணும்னா வலதுபுறம் சில நேரம் நம்ம சாய்வோம், இடதுபுறம் சாய்வோம். வழி இதுவே அப்படின்னு ஆவியானவர் பேசுவார், வசனத்தின் மூலம் பேசுவார், ஊழியக்காரன் மூலம் பேசுவார். மகனே இந்த வழியில நட அப்படின்னு பேசுவார். அப்ப அந்த சத்தத்தை கேட்டு கரெக்டா நடந்தோம்னா நம்ம வலிவு விழவே மாட்டோம். புரியுதுங்களா? ஆமா. இப்படி செய்யும் போது நிச்சயமா கால் செம்மையான இடத்தில், நல்ல இடத்துல நிற்கும் போது, தீய வழியால போனாதான் நம்ம வலிவு விழுந்துருவோம். இப்போ பாருங்க, ஒரு மனுஷன் சறுக்கலான இடத்துல இல்லைல்ல நான் ட்ரை பண்றேன், பாசம்லாம் இருக்கு, இல்லைல்ல நான் போவேன்னா அப்படி இப்படி நெளிஞ்சு போவாங்க. கடைசியில் என்ன செஞ்சிருவாங்க? வலிக்கு விழுந்துருவாங்க. கல்லணை எல்லாம் பாருங்க, தண்ணி வரும், பாசம் பிடிச்சிருக்கும். சில பசங்க நல்லா இப்படி போயிட்டே சரிக்குன்னு என்ன செய்வாங்க? பாசம் என்ன செஞ்சிடும்? ஆமாம். அப்படிப்பட்ட தீய வலிக்கு, தீய இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. இல்லைல்ல நான்லாம் விழ மாட்டேன் அப்படின்லாம் பேசக்கூடாது. நம்ம விழ வைக்கிறதுக்கு, வலி விழ வைக்கிறதுக்கு அநேக காரியம். ஒவ்வொரு காரியத்தை தான் தியானிச்சிருக்கோம். தாயுடைய காரியத்தை கத்திரி சித்தமான ஞாயிற்றுக்கிழமை தொடர் செய்தியா எல்லாரும் ஜனங்கள் இருக்கும்போது இதை குறித்து இன்னும் வலுவாதபடி காக்கிறது. இது தொடர்ந்து இந்த 25 வசனத்தை படிங்க. அநேக செய்திகளை ஆண்டவர் இந்த 25 வசனத்தில் பேசுவார். ஒரு அதிகாரம் தான் 25 வசனம், முத்தான வசனங்கள். இன்னைக்கே நீங்க இரவுக்குள்ள இந்த வசனத்தை ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு மற்றதை படிங்க. நீங்க 35 இந்த மாசம் முழுவதும் டெய்லி இதை படிங்க. படிக்கிறது மாத்திரமே நல்லா தியானிங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். ஒரு அழகியா சொல்லாமா? அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி வலது கரத்தை உயர்த்தலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வலுவாதபடி எங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவரும், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும், உமக்கே வல்லமை, துதி, கனம், மகிமை என்றைக்கும் என்றென்றைக்கும் உண்டாவதாக, ஆமேன் என்று அந்த யூதா எழுதின பொதுவான ஒரு நிருபத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். பாப்பா, இந்த கால வேளையில தீர்க்க தரிசனமாக வலுவாதபடி எங்களை காக்கிறவர் என்று எங்களோடு பேசினீர். லூசிபர் வலிவி விழுந்தான். ஆண்டவரே, அவனை தூக்க நீ வரவில்லை. மனுகுலம் வலிவி விழுந்தது, மனுகுலத்தை தூக்க வந்தீர். எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தர நாங்கள் வலிவி விழுந்திருக்கிறோம். வார்த்தையினாலே பலவித காரியத்தில் வலிவி விழுந்தோம். ஆனா விழுந்த இடத்துலயே கிடைக்கல. இங்க எல்லாரும், இங்க வந்திருக்க எல்லாரையும் தூக்கி நிறுத்துனீங்க. அப்பா ஆவியானவரே, இன்னும் தூக்கி நிறுத்துங்க. மாசற்றவர்களாய் நிறுத்த ஆண்டவரே, மாசற்றவர்களாய் கரைதிரை அல்லாதவர்களாய் நிறுத்த நீர் வல்லமை உள்ளவர். அப்பா உமைக்கே துதி, கன, மகிமை உண்ட
உண்டாவதாக. இந்த அதிகாலை ஜெபத்தை எங்களோடு கூட பேசின நல் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வசனமா நாங்கள் எல்லாரும் தியானித்து இன்னும் வசனத்துல வளர, சத்தியத்துல வளர கிருபை தரும்படியா செபிக்கிறோம். இன்றைக்கு மாத்திரமல்ல, பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் 5:30 எழுந்து வீடுகளில் துதிப்பார்களாக. இன்றைக்கு வராதவர்கள் வீட்டிலே துதிப்பார்களாக. ஆண்டவரே, வெள்ளிக்கிழமை நடக்கிற பெண்கள் முகாமுக்காக ஜெபிக்கிறோம். அந்த முகாமை கர்த்தர் ஆசீர்வதியும். சகோதரிமார்கள் எல்லாரும் அந்த முகாமில் கலந்து கொண்டு வார்த்தையை பெற்றுக்கொள்வார்களாக. சனிக்கிழமை நடக்கிற உபவாச ஜெபத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உபவாச ஜெபத்தில் எங்களோடு பேசுவீராக. வருகிற ஞாயிறு திருவிருந்து ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஞாயிறு எங்களோடு கூட வருகிற ஞாயிறு பேசுவீராக. தொடர்ந்து யூதா புத்தகத்திலிருந்து எங்களோடு கூட நீ பேசுவீராக. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து ஓமைகளை குறித்து பேசின தேவன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து தொடர் செய்தியாக பேசின தேவன், யூதா நிருபத்திலிருந்து தொடர்ந்து பேசுவீராக. உங்க நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஒரே புத்தகமா இருந்தாலும் ஆண்டவரே, அது யாரு இது போர் அடிக்கிறது என்று சொல்லாதபடி வசனத்தை வசனமாய் ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிற எல்லாரையும், வாலிபர்கள், பெரியோர், திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் வலுவி விழாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் வந்திருக்கிற அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி கடன் சொல்லுங்க. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.